காளியம்மாள் மத்திய அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பின்பு திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் அவரை தங்களுடைய கட்சியில் சேருமாறு அணுகின. ஆனால் காளியம்மாள் மௌனம் சாவதித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் காளியம்மாளை அணுகியதாக கூறப்படுகிறது. தங்களது கட்சிக்கு வந்து சேருமாறு அழைப்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. நல்ல கௌரவமான ஒரு கட்சி பதவி வழங்க தயார் என்று கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி தரவும் முன் வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது மீன்வளத்துறை இணை அமைச்சர், மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்க தயாராக இருப்பதாக பாஜக தரப்பில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏதாவது வேறு ஒரு மாநிலத்திலிருந்து அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவருக்கு மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் பதவி வழங்க தயாராக இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் காளியம்மாள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாஜக சற்று அமைதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. காளியம்மாள் எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை. பாஜகவில் இணையப் போகிறதா என்பதும் தெரியவில்லை, அல்லது மற்ற கட்சிகளில் இணையப் போகிறாரா என்பதும் தெரியவில்லை. ஆனால் பாஜகவிலிருந்து காளியம்மாளை அணுகியதாக செய்திகள் வருகின்றன. அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பும், மேலும் ராஜ்யசபா எம்பி மற்றும் மத்திய இணை அமைச்சர் பதவியும் வழங்க வாக்குறுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தன்னுடைய முடிவை அறிவிப்பார்.